பலம் பொருந்திய ஒரு கட்சியா இருந்தது விசிகா. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அதுல 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த நேரம் வருகிற போதுதான் திருமாவளவன் அவர்களுக்கும் திமுக கூட்டணிக்கு இடையிலும் ஒரு முரண்பாடு உருவாகுது. அந்த முரண்பாடு எதை மையப்படுத்தி உருவாகுது அப்படின்னா, தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு திருமாவளவன். இரட்டை இலக்கத்தில் தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தொடர்ந்து வைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் விஸ்வரூபமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். 2 விஷயத்த திருமாவளவன் சமீபத்திய 2 நாட்கள்ல செஞ்சிருக்கிறாரு. இன்னும் இப்பட என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத பாத்தீங்கன்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள்ல விசிகா போட்டியிட்டது. புதுச்சேரியில காங்கிரஸ், திமுக, விசிகா இவங்க போட்டியிட்டு போது இந்த கூட்டணியில விசிகாக்கு கொடுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்னா உழவர்கரை தொகுதி. ஆனா விசிகா 4 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் செய்தாங்க. அவங்களுடைய வேட்பாளர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்ப திருமாவளவன் கொடுத்திருக்கக்கூடிய இப்ப சமீபத்திய பேட்டி, உழவர்கரை தொகுதியில் மட்டும் விசிகாவுக்கு வாக்களித்தால் போதும், மற்ற தொகுதியில் விசிகா வேட்பாளர்களுக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம், மாறாக அவங்க எல்லாம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள், ஏன் முகழ் வாக்கு என்னை தொடர்ந்து கொண்டு பேசினார் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. சரி, இதையே தேர்தலுக்கு விருப்பமனோ வேட்புமனோ தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த முடிவுகள் எல்லாம் திருமாவளவன் அவர்கள் எடுக்கல. அப்படிங்கிற ஒரு பெரிய புதுச்சேரி அரசியல்ல எழுது. கடைசி நேரத்துல ஏன் புதுச்சேரி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் இந்த மனமாற்றம். அடுத்ததா தமிழ்நாட்டுல 8 தொகுதிகள் திருமாவளவன் அவர்கள் கேட்டு பெற்றார்கள். அது முக்கியமா பார்க்க போனா இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு மிக கடுமையாக திருமாவளவன் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. கடைசியில அது ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே போட்டியிட்ட இடங்களை விடவும் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டது. 25 இடங்கள்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள், அதிகமாக 3 இடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 3 இடங்களையும் காங்கிரஸ் பெறுவதற்கு கடுமையான சமூக வலைதள போர்கள்லாம் இருந்துச்சு. மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவெல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க, அதிக இடங்கள் கிடைக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிந்து விடும் அப்படின்னு பெரிய விமர்சனங்கள்லாம் அந்த கூட்டணியில 28 இடங்கள் காங்கிரஸ் பெற அந்த மூமெண்ட் வரைக்கும் பேசப்பட்டுச்சு. அது முடிச்ச பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நிம்மதியும் வந்துச்சு. அதுக்காக அவர் காட்டின அந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னு ஒரு இன்னும் பிரச்சாரத்திற்கு அவர் எந்த டேட்டுக்கும் அவர் வரவே இல்லை. அது ஒரு பக்கம். திருமாவளவன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காங்கிரஸுக்கு 28 கொடுக்கும் போது தங்களுக்கும் டபுள் டிஜிட் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல காலையில காங்கிரஸுக்கு முடிக்கப்படுகிறது. மத்தியானம் மேல ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, திருமாவளவன் வந்து விரும்புற தொகுதியை நீங்க என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க அப்படின்னு. ஏவா வேலு, TR பாலு இவங்க எல்லாரும் பேசுறாங்க திருமாவளவனை தொடர்பு கொண்டு. திருமாவளவன் டெல்லிக்கு போயிட்டாரு. திரும்ப அவரு இந்த விரும்பிய தொகுதிகள் அப்படின்னு கூட ஏன் டிலே பண்றாரு அப்படிங்கும் போது அவரு பண்ருட்டி தொகுதியை கேட்கிறாரு. அந்த பண்ருட்டி மறுக்கப்படுது. இன்னொரு விஷயம், சென்னையில ராயபுரம் கொடுக்கப்படுது. ராயபுரத்தை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ராயபுரத்தை ஏன் வேண்டாம்னு சொல்றது அப்படின்னா, அந்த ராயபுரம் தொகுதியை ஆளும் ஷானவாஸ்க்காக திமுக கொடுக்குறாங்க அப்படி. இப்படி பல சிக்கலை சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பூர் தொகுதியை நீங்க வச்சுக்கீங்க அப்படிங்கும் போது திருப்பூர் தொகுதி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. இந்த திருப்பூர் தொகுதியும் பாலாஜிக்காக கொடுக்கப்படுறது திமுக தரப்புல இருக்கு. இப்படிங்கிற பல நரேஷன் சொல்லும் போது அவரு இதெல்லாம் வாங்கல. கடைசியில ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல கொடுக்கிற தொகுதிகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொகுதியில 8 தொகுதிகளையும் திருமாவளவன் அவர்கள் பெற்றுக் கொண்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அந்த 8 தொகுதிகள்ல திருமாவளவன் காட்டுமன்னார் தொகுதியிலையும், வன்னியரசு திண்டிவனம் தொகுதி அவங்க ஒதுக்கப்பட்டுச்சு. செய்யூர் தொகுதியில சிந்தனை செல்வன், திருப்பூர்ல
பாலாஜி திட்டத்தில் தண்ணீர் காத்து, அப்புறம் பெரியகுளம் புதிதாக ஒதுக்கப்பட்டது, கள்ளக்குறிச்சி புதிதாக ஒதுக்கப்பட்டது. அந்த கள்ளக்குறிச்சியில தான் திருமாவளவன் அவர்களுடைய சகோதரி மகள் மாலதி அவங்க போட்டியிடுறாங்க. அரக்கோணம், பண்ருட்டியில அப்துல் ரஹ்மான் இவங்க வேட்பாளரை திருமாவளவன் அறிவித்தார். இதுல தன்னை எந்த தொகுதியிலன்னா காட்டுமன்னார் கோவில்ல வேட்பாளராக அறிவித்துக் கொண்டார். இந்த இடத்துலதான் மிகப்பெரிய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. எப்போ அவர் தன்னை காட்டுமன்னார் கோவிலுடைய வேட்பாளராக அறிவித்தாரோ அதுக்கு அப்புறமா திமுகவில இருந்து மிகப்பெரிய அழுத்தம் வருது. என்ன மாதிரியான அழுத்தங்கள் வருது அப்படின்னா, இத திமுகவுடைய மூத்த தலைவர்களே திருமாவளவன் சொல்றாங்க. என்னைக்கு சொல்றாங்கன்னா, அனைத்து கட்சி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு கெட்டுடன் மீட்டிங் ஸ்டாலின் நடத்துறாரு. அன்னைக்கு எல்லாரும் போகும்போது திருமாவளவன் வருத்தத்தை மூத்த அமைச்சர்கிட்ட தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு, திமுகல இருந்தும் ஒரு எந்த எங்களுக்கான உதவிகள் கிடைக்கல, அவங்க ஒற்றுமையா எங்க கூட செயல்படுத்த அப்படின்னு சொல்லும்போது, இல்ல தலைவர் அப்செட்டா இருக்காரு. என்ன அப்செட்டு? இல்ல நீங்க தேர்தல்ல போட்டிடுறது நல்லா அப்செட்டு, நீங்க தான் மக்களவையில போறீங்கல்ல, இருக்கிறீங்கல்ல, ஏன் இந்த போட்டியிடுறீங்க? அது மட்டும் இல்லாம உங்க கேண்டிடேட் லிஸ்ட் திமுகவுக்கு விரும்புற மாதிரியான கேண்டிடேட் லிஸ்டா இல்ல, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. நீங்க மக்களை அசம்பிளியில ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மக்களவைக்கு தேர்தல் வருங்க, அந்த செலவெல்லாம் யாரு பாக்குறது இப்படின்னு திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் சொல்ல இன்னும் டென்ஷன் ஆகி போனாரு திருமாவளவன். இது ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் திருமாவளவன். இன்னொன்னு, கள்ளக்குறிச்சியில அவருடைய சகோதரி மகளுக்கு தீர்த்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு பிரச்சனைக்காக. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா நான் தேர்தல்ல வேற செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல விசிகாவில இடங்கள் மறுக்கப்பட்ட பாலாஜி, ஆலோசனவாத் இங்க எல்லாம் தொடர்பு வந்தாலும் அவங்க போன் எடுக்கல. இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை. அவர் கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கெல்லாம் போட்டிட்டீங்கன்னா, நீங்கெல்லாம் ஒர்க் பண்றதா இருந்தா நான் தேர்தல்ல போட்டிடுவேன் காட்டுமன்னார் கோவில்ல, இல்லைன்னா நான் காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிட போவதில்ல அப்படின்னு திருமாவளவன் சொல்லி மிரட்டின்னு பார்த்தாரு. பட் இது மூலமா போனது மாதிரி தெரியல. அந்த நேரத்துலதான் ஜோதிமணி அப்படிங்கிறவரை தனக்கு பதிலாக காட்டுமன்னார் கோவில்ல வேட்பாளராக அறிவித்து விடுகிறார். அப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பாலாஜி இருக்கிறாங்க, பக்கத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ சொல்றாரு, ஏன் கொடுத்த எனக்கு ஒரு பெரிய வரலாறு அந்த நேரத்துல பேசுறாரு. 2001 கலைஞர் எனக்கு சமயநல்லூர் தொகுதியை கொடுத்தாரு, நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கொடுத்தாரு. அது திமுகவுடைய தொகுதி இருந்தாலும் தனக்கு நீங்க தான் போட்டியிடணும் கொடுத்தாரு. அதை நான் கக்கனுடைய வாரிசு மகேஸ்வரி கக்கனுக்கு நான் கொடுத்தேன். அதை போன்று 2026 நான் யாருக்கு கொடுத்தேன்? புதிதாக நம்ம இளைய பெருமாள் தலித் இயக்கத்திற்காக மிகப்பெரிய பணியாற்றிய இளைய பெருமாள் அவர்களுடைய வாரிசு ஆன திரு ஜோதிமணிக்கு அவருக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ஜோதிமணி காங்கிரஸ்ல இருக்கிறவர். நான் சொல்லக்கூடியது கரூர் எம்பி ஜோதிமணி அல்ல, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஜோதிமணி. இவர் பொறியாளராக இருந்து ரிட்டையர் ஆனார். இவருக்கு அவர் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறது. பட் அவர் எனக்கு அசம்பிளிக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் தீராத ஆசையா இருந்தது. அதுக்கு எனக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. 2006 வாய்ப்பு கிடைக்கல, 2011 2016 இருக்கும்போது நான் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல என்ன ஆயிடுறேன், தோல்வி அடைஞ்சிடுறேன். அதுக்கு கொஞ்சம் போஸ்டல் வாக்குகளை ஒழுங்கா எண்ணல. 2019 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுறேன், மீண்டும் 2024 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுறேன். அதனால சட்டசபைக்கு போகணும் அப்படிங்கிற என்னுடைய கனவு நிறைவேறல அப்படின்னு சொன்ன திருமாவளவன் திடீர்னு ஏன் சட்டசபைக்கு போகல அப்படின்னா, நான் அன்னைக்கு ஒரு மீட்டிங் சொன்னேன்ல, அந்த மீட்டிங்ல நடந்த விஷயம் தான். அதாவது திருமாவளவன் அவர்கள் சட்டசபைக்குள்ள போனா தலித் பிரச்சனைகள் வரும்போது கடுமையான குரல் கொடுப்பாரு. இந்த குரல் கொடுக்கிறது திமுக அரசுக்கு மிகப்பெரிய எதிர்வினையா போகும். இதெல்லாம் தான் ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மூலமா ஒரு பெரிய நெருக்கடியா திருமாவளவனுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இன்னொரு விஷயமும் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுல இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திருமாவளவன் ஏன் போட்டியிடுவேன் விளக்கம் சொன்னது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுல களச்சூழல் மாறும், பாஜக திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்க முயலும்,
அதனால நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே அவரு ஹிந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஆனா இது இன்னும் ஒரு நெகட்டிவா கிரியேட் பண்ணுச்சு. இது திமுக கூட்டணிக்கு ஒரு கம்ஃபர்டபிளான மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை வலுவிளக்கம் செய்தது மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. இது இந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு திமுகல இருந்து அது ஒரு வருத்தம். இந்த கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வரும் திமுக அப்படிங்கிற அந்த நிலையை திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் மாத்திட்டாரு அப்படிங்கிறது திமுகவுடைய வருத்தமா இருந்துச்சு. சரி, ஏன் இப்படி அவரு மாத்தி மாத்தி பேசணும்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவரு சமூக நீதி இதுக்கெல்லாம் திமுக தான் தன்னோட கூடுதலா கூட இருக்கு, உடன் பயணிக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால் திருமாவுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்ற கோரிக்கை ஒரு புது சமூகத்திலிருந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தலித் தலைவர் அரசியல் அதிகாரம் பெறுவது ஆதிக்க சாதிகளை கோபப்படுத்தி இது அந்நியப்படுத்திவிடும் அப்படின்னு திமுக ஒரு பெரிய பயம் உருவாயிடுச்சு. இதெல்லாம் திருமாவளவனுக்கு எல்லா பக்கமும் இருந்து ஒரு பிரஷரா ஆனதுனாலதான் பேசாம போட்டியிடவே இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு முடிவெடுத்துட்டாரு. பாண்டிச்சேரியிலையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, நீங்க எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்களா அங்கேயே நிப்பாரு அப்படின்னு இவருடைய பேட்டிகள்ல ஒரு வருத்தம் இருக்குது. உண்மையாகவே இன்னும் தேர்தல் களத்துக்குள்ள விசிகாவிற்கு திமுக இறங்கி பணியாற்றவில்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டியினுடைய அடையாளமா தெரியுது. அடுத்து இப்போ திமுக போட்ட கண்டிஷன்லாம் கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில உழவர்கரையில மட்டும் தான் போட்டிடுறேன், இங்க நாங்க யாருமே போட்டியிடல, நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட 8 வேட்பாளர்களும் எங்களுக்கு வீழ்ச்சிகரமான வேட்பாளர்கள் என்ற கோவம் இன்னும் திமுகவிடம் இருக்கிறது. எப்படி பணியாற்ற போகிறாங்க இந்த தேர்தலில் 8 சட்டசபை தொகுதிகளையும் விசிக வெல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த மூமெண்ட்ல எப்படி திமுக ஒர்க் பண்ண போறாங்க, இந்த கூட்டணி இணைந்து எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு தெரிய வரும்.